தற்போதைய அண்மைச் செய்தி. ராணிப்பேட்டை அருகே தென்னந்தோப்பில் காதலனுடன் இருந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். காதலனை தாக்கி துரத்திவிட்டு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சகோதரர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இளம்பெண் கழுத்தில் கத்தியை வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சகோதரர்கள் உட்பட 3 பேரும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் சகோதரர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். ராணிப்பேட்டை அருகே இரவில் தனியாக பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடியை வழிமறைத்து காதலனை தாக்கிய இளம் பெண்ணிடம் கத்தியை காட்டி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அண்ணன் தம்பி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் பாலாற்றங்கரை அருகே அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான தென்னை வளர்ப்பு பண்ணை அருகே நேற்று முன்தினம் இரவு காதல் ஜோடி தனிமையில் பேசிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காதல் ஜோடியை வழிமறைத்து காதலனையை தாக்கி இளம் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி சிறிது தூரம் கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதன் பேரில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கினை ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். மேலும் இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட துணை காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் சம்பவத்தில் ஈடுபட்ட அவரைக்கரை பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பார்த்திபன், சிவராஜ் மற்றும் ராஜா ஆகிய 3 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதை அவர்கள் 3வரும் ஒப்புக்கொண்டதை அடுத்து 3வரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பியதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். பாலாற்றங்கரை அருகே நடைபெற்ற இச்சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்துதான் அரங்கேற்றி வருகிறது. எனவே பெண்களுக்கு தனியாக பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு பெண்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கின்றனர். வினோத், இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சகோதரர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன்.